குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட குரு பயிற்சியாக இருக்குது அப்படின்னா, தைரிய குருவாக வந்து நிற்கிறார். 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் தைரியம் அதிகரிக்கும். எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற முயற்சி இருக்கும். ஆமாம், இதுவரை எடுத்த முயற்சிகள்லாம் ஏனோ தானோன்னு இருந்தாலும் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தைரியமாக ஜெயிக்கிறது மாதிரி ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தரும். உங்களோட ராசிநாதன் தானே 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் முயற்சிகள் அதிகரிக்கும். உங்களோட இளைய சகோதரருக்கும் உங்களுக்குமான ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதர நட்பு உதவிகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிகப்படியான முயற்சிலாம் இனி தேவைப்படாது. முயற்சி ஸ்தானத்திலே குரு இருக்கிறதுனால
நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இதுவரையும் எடுத்ததில் கால் பசி எடுத்தாலே போதும், கால் பங்கு எடுத்தாலே போதும், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் நல்ல பலன் உண்டு. குரு எங்கே பார்க்குறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்வை விழுகுது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்வை விழுகுது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது கூடி வந்துருச்சு. எதிர்பாலினத்தை கவர்றது அப்படிங்கிறது இந்த பாலின யோகம். நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். காதல் திருமணங்கள் இந்த காலத்தில் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க. காதல் மலரும். ஆமாம், அன்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள். திருமணமானவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது அன்னோனியம் அன்பு பிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு குரு பார்வையால் பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமாம், அதனால் இந்த காலங்கிறது திருமண யோகம் கூடி வர காலம், சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலம், மங்கள நிகழ்வுகள் வீட்டில் நடக்க வேண்டிய காலம். அதனால் பார்த்திங்கனாக்க இந்த காலகட்டத்தில் திருமணம், கூட்டு தொழில் நடத்துறது, நண்பர்கள் ஒற்றுமை, போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கும் ஏற்படும். ஆமாம், ஒரு நல்ல அருமையான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லணும் மீனராசிக்கு. இதுவரையும் கஷ்டங்களே அனுபவிச்சுக்கிட்டு வந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்க பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்பா தந்தை வழி உறவுகளில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். அதே போல் பணம் வரக்கூடிய வழிகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு தெரியும். எங்கே போய் என்ன செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்நிய மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆமாம், அந்நிய மதத்தினர், வேறு இனத்தினர் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் அவங்களாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களால ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஜென்மச்சனி அடுத்து வர்றார். அதுக்குள்ளே உங்களோட தொழிலை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, வருமானத்தை அதிகப்படுத்திக்கங்க. ஏன்னா அதற்கு பிறகு செலவுகள் அதிகமாக வரும். அதனால் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகப்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த குரு பயிற்சி காலத்தில். இந்த ஒரு வருட காலம் மீனராசியை பொறுத்த வகையில் ரொம்ப சிறப்பான மாதமாகவே இருக்குது. வயது மூத்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அமையும். காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஆமாம், பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள். ஏன்னா ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பண விஷயங்களில் மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் பணத்தை யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாமல் இருக்கணும். அதே நேரத்தில் சொந்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலத்தில் வெற்றியடையும். நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் அடுத்து வர்றதுனால 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது. பைரவர் வழிபாட்டை நீங்கள் அதிகப்படுத்துறது மூலமாக சனி பகவானோட பாதிப்பிலிருந்து நீங்களாம் கை கால் வலி, உடல் வலி, உடல் சோர்வு, உடல் சூடு இவற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டம் தான். உடல் உபாதைகளை ஒரு பக்கம் சனி பகவான் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். திருமணத்தை நடத்தி வைக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற அனைத்து பாக்கியத்தையும் உங்களுக்கு அளிக்கிறார். அடுத்து லாபங்களை, பல்வேறு விதமான லாபங்களை உருவாக்கி தர்றார். மாமனார் மாமியார் உங்களோட உதவிகள்
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள், வேலை செய்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கௌரவம், அந்தஸ்து, ப்ரொமோஷன், அடுத்த கட்ட வருமானம் இதெல்லாம் வந்து ஏற்படுது மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களை பொறுத்தளவில் 2ஆம் திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கைகூடி வரும். ஆமாம், அது பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, வரன் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு யோகா தியானங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க 50 வயதை கடந்தவர்கள்லாம் யோகா தியானங்கள் செய்கிறதுக்கு அவங்களோட வயதுக்கு ஏற்றார் போல் அவங்கள அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஏற்படும். மீனராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிறர் சூழ்ச்சி இல்லை அகப்படாமல் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்ச்சி செய்கிறதுக்கு பல பேர் உங்களுக்கு முயற்சி செய்வாங்க. உங்களோட பொருளாதாரத்தை அபகரிக்கிறதுக்கான சூழ்ச்சிகள் நடக்கும். அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. உங்கள் தைரியத்தால் முயற்சியாலும் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய ராசிகளில் மீனராசி அப்படிங்கிறது முதன்மையாக இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு. அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பலம் சேர்க்கக்கூடிய, தைரியம் சேர்க்கக்கூடிய, வெற்றி தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய, பொருளாதாரத்தின் உயர்வை தரக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொது பலனாக நம்ம வந்து குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, முழு பலனையும் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட ஜாதகத்தில் குரு பலமாக இருக்காரா, பலவீனமாக இருக்காங்களா, எந்த இடங்களை பார்க்குறாங்க, எது சார்ந்த முயற்சி நமக்கு கைகூடும், எது சார்ந்த அமைப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சு அந்த வழியில் பயணம் பண்ணையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பொருளாதாரத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கும். தோஷங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் உறுதிகரமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே.